Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா plum cake எப்படி வீட்லயே பண்றது. ஓவன் எதுவுமே இல்லாம நம்ம வீட்லயே ஈஸியா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பேக்கரியில இருந்து வாங்குற அதே டேஸ்ட்ல இருக்கும் friends. வீட்லயே எப்படி ரொம்ப சிம்பிளா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் புதுசா பார்க்கறீங்களோ and யாரெல்லாம் இதுவரைக்கும் subscribe பண்ணாம பார்க்கறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காம subscribe பண்ணிடுங்க friends. First step எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு டேட்ஸ் எடுத்துர்க்கறேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு செரி கட் பண்ணி எடுத்துர்க்கறேன். 1/4 கப் அளவுக்கு black raisins, 3 டேபிள்ஸ்பூன் tutti-frutti, 2 டேபிள்ஸ்பூன் white kismis. 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துர்க்கேன். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல எல்லா dry fruitsையுமே 2 மணி நேரம் ஊற வைக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா சுகர் எடுத்துக்கங்க. அதுல ஒரு பீஸ் ஜாதிக்காய் ஆட் பண்ணிடுங்க. ஜாதிக்காயோட ஷெல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பீஸ் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து சுகரோட நல்ல ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துர்க்கறேன், அதாவது மைதா. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டா எடுத்துடுங்க. எடுத்து நட்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு cashewnut எடுத்துர்க்கறேன். நீங்க ஆல்மண்ட் cashewnut எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்ததுக்கு பதிலா 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிடுங்க. கொக்கோ பவுடர் ஆட் பண்றதுனால ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதனால தான் ஆட் பண்றோம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிடுங்க. ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கேரமல் ரெடி பண்ணணும். கேரமல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும், கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் 1/2 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. சூடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கேரமல் இந்த மாதிரி ஒட்டி வந்துன்னா பயப்பட வேண்டாம், தானாகவே மெல்ட் ஆகிடும். 1/4 கப் அளவுக்கு குறுகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 5th ஸ்டெப் என்ன அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 எக்கோட மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக ரெண்டு பவுலில் பிரித்து வச்சுக்கோங்க. வெள்ளைக்கருவில் மஞ்சள் கரு கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக வந்துடும். 6th ஸ்டெப் என்ன அப்படின்னா 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்து ஏற்கனவே நட்ஸோட போட்டு வச்சுருந்த மைதாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா நட்ஸோட போட்டு வச்சுருந்தோம், அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜூஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணிக்கலாம். எக்கோட மஞ்சள் கருவை எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா மிக்ஸி கூட பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே பட்டை, ஜாதிக்காய், கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. சுகர் ஃபுல்லாக ஆட் பண்ணி பீட் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டோம், 1/2 கப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சலிச்சு வச்சிருக்கிற மைதா, பேக்கிங் பவுடர் அந்த மிக்ஸை ஆட் பண்ணுங்க. 3 தடவையாக 3 பார்ட்டை ஆட் பண்ணுங்க. மாவோட செகண்ட் போர்ஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமல் அதுவும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்க. தேர்ட் போர்ஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சிருந்த அந்த ஆரஞ்சு ஜூஸ்ல 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ணுங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லாவே பீட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா திக்காக தான் இருக்கும். எக் ஒயிட் ஆட் பண்ணும்போது லூஸ் ஆகிடும். இப்போ 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். நான் வந்து சால்ட்டு, சாண்ட் எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். இப்போ அதை மூடி போட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம்.
இப்போ எக்கோட ஒயிட்டை பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜெஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதாவது ஆரஞ்சோட தோல் அதை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் மைதா மாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக்கோட ஒயிட்டை ஆட் பண்ணி ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த கேக் டின்னில் நம்மளோட பேட்டரை ஆட் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா கேக் டின்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டீல் ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும். கேக் பேட்டருக்கு மேலே நான் கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுடுங்க. இப்போ 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லையும் 55 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் வச்சு பேக் பண்ணணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் கார்னிஷ் பண்ணியிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே காணலை, அதனால திரும்ப ஒருக்கு கூட நான் பண்ண போகிறேன். மறுபடியும் கார்னிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சிட வேண்டியதுதான். 55 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒரு குச்சி வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் மாவு ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பேக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த குச்சியில் மாவு ஒட்டியிருந்து அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அதிகமாகவே பேக் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சைடெல்லாம் இலக்கி விடுங்க. அப்படி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா தானாகவே வந்துடும். கருகவோ இல்லைன்னா ஒட்டவோ எதுவுமே பண்ணலை. அந்த பாத்திரமும் கருக எதுவும் செய்யலை. இப்போ அந்த பட்டர் பேப்பரை அப்படியே இலக்கி எடுத்துடலாம். ப்ளம் கேக்கை பொறுத்த வரைக்கும் செய்த அன்னைக்கு சாப்பிட்றத வரைக்கும் 2 டேஸ்க்கு அப்புறமா சாப்பிட்டீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஆறும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, சாரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஓவன் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். கடையிலேருந்து வாங்கக்கூடிய அதே மாதிரி அதே டேஸ்ட் அண்ட் அதே மாதிரியே இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் உள்ளாடியெல்லாம் எப்படி பேக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள் எல்லா இடமுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.